Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாசமா ஃபுல்லா எலெக்ஷன் கண்டென்ட் தான். ஒரு மாதிரியா எலெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பிஃபோர் எலெக்ஷன் கண்டென்ட், அப்புறம் ரிசல்ட் கண்டென்ட், ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டென்ட்னு நம்ம ஒரு கட்டமாக வந்துகிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட் கண்டென்ட் அதுலேயும் நிறைய தவிர்க்க முடியாத சேனல்ஸ்ல இருந்து ட்ரால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம காலையில் டுடே ட்ரெண்டிங் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இதுக்குன்னே ஃபேமஸான லொல்லு ஃபேக்ஸுங்கிற சேனல்லையும் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 ரிசல்ட் அப்படின்னு ஒரு ட்ரால் வீடியோ வந்திருக்கு. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆட்சி அமைக்க போகும் விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். யானை பலம் தரும், யானை கவலம், எலும்புகள் பலப்படணும், நரம்புகள் பலப்படணும், இழந்த பலத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்ன இப்போ இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியாது. இவருக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பேர், ஏதோ ஒரு ராஜ் பரோனா ஏதோ ஒரு பேர் போல. இவர் இந்த யானை கவலம்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம சீமான் அண்ணன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டர். இவர் பிரச்சனை என்னன்னா, ஒரு வக்கீல் வந்து அது சரியா தெரியல, நான் சரியா சொல்லணும்னு தெரியல, கேள்விப்பட்டதுல வச்சு சொல்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து தப்பான ப்ராடக்ட் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. இவர் அவரோட வீட்டுக்கு போய் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல கையளப்பாயிருச்சு. கையளப்பானா சும்மா விடுவாங்களா, அவங்க போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஆள், அவங்க 10 பேர், 1 versus 10. அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேச போன இடத்துல கொஞ்சம் ஓவரா வாய் விட்டு ஒரு அடி வாங்கி அவன் வேட்டியெல்லாம் உருவி இவர் ஜட்டியோட நின்று பெரிய பிரச்சனை. இப்போ நேத்துல இருந்து யானைக்கவலம் பலம் அப்படின்னு சொல்ற வீடியோவை போட்டுட்டு இவர் ஜட்டியோட உட்காந்துருந்த வீடியோவை போட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நேத்தா முந்த நாள். ஸோ இதுல வந்து இது சீமான் அண்ணனோட கட்சி, சீமான் அண்ணனோட கட்சி, அவரோட பேரும் சேர்ந்து அடிபடுது. இதுல என்ன கதைங்கிறது எனக்கு சரியா தெரியல. இவ்வளவுதான் எனக்கு நான் வீடியோ பார்த்ததுல புரிஞ்சுக்கிட்டது. The next day. ராஜா பரோன் இப்ப கூட நிறைய பேர் கேக்குறேன், ஏன்டா இவ்வளவு அடிச்சு நீ பேசுறியடா அப்படின்னு. வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம். Welcome to Great Krigalan Magic Show. அலைகடலான திரண்டு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாள் மே 4. மக்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி எழுதிய தீர்ப்பு என்னன்னு இன்று நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா அல்ல போனா பாட்டா போடுறா. டி காக்கா டி காக்கா டி காத்தி மூகா இப்படிதான் இருந்தது நியூஸ் சேனல் நேத்து. ஆயா தி மூகா மாமுகா மாமுகா மூகா மாத்தி மூகா மாத்தி மூகா பாமாகா பாமாகா மாகா ஜாகா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. பெரம்பூரை பொறுத்தவரை விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தபால் வாக்குகளில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றாரா, விஜய் தபால் வாக்குகளை பெற்றிருக்கின்றாரா என்ற விவரத்தை அடுத்தடுத்து பார்க்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, எல்லா பெரிய சேனல்ஸும் ஒரே டைம்ல லைவ்ல வந்தாங்க யூடியூப்ல. எல்லாரும் நீங்க யூடியூப் ஆன் பண்ணாலே ஹோம் பேஜ்ல மொத்தமா இப்படிதான் எல்லாம் இதே தம்ப்நெயில் இப்படிதான் இருக்கும். இங்க எங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, நீங்க எந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்தாலும் 50,000க்கு குறையாம வியூஸ் ஓடுது. எப்படி அது? பிரிஞ்சு போனாலும் ஒவ்வொரு சேனலுக்கும் 50,000 படி பார்த்தாலும் எத்தனை பேர் லைவ் பாக்குறீங்க? இதுல வீட்டுல நியூஸ் சேனல் டிவில பாக்குற குரூப் எல்லாம் தவிர்த்து சோசியல் மீடியாவில் அந்த யூடியூப்ல பாக்குறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப நான் பார்த்தேன் எவ்வளவு பேர் அதுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில முதலமைச்சர் வேட்பாளர்கள் பல இடத்தில் முன்னாள் அமைச்சரை பின்னணி செய்துள்ளனர். 54 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி திமுக 2வது இடத்தில் 53 தொகுதிகளோடவும். எனக்கா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. கொளத்தூர் தொகுதியில் திமுக
தலைவர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட அப்படி பார்த்தா இந்த எக்ஸிட் பால்ஸ்னு ஒரு சில ஏஜென்சி சொன்னதெல்லாம் போய் தானே. ஒரே ஒரு ஏஜென்சி தான் அது லாஸ்டா ஒரே ஒரு ஏஜென்சி தான் டிவிகேக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ஏஜென்சி. மற்ற எல்லாருமே இது இப்படியே கண்டினியூ ஆகும் தான் சொன்னாங்க. அப்ப நீங்க எல்லாம் போய் சொல்றீங்கன்னு தானே அர்த்தம். 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தெரியல கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் தெரிச்சான். தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்கள் தாவேக 104 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 79 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை. காரைக்குடி தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. முதல் சுற்றிலே சீமானுக்கு 3வது இடம், தாவேகா வேட்பாளர் பிரபு முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாது. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தே வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. இந்த மாதிரி மீம்ஸ் நேற்று நிறைய வந்தது. ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு அவரை பிடிக்கும். இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. பட் நமக்கு பிடிச்ச இன்னொரு ஆளுக்கும் டப்பாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி டுடே ட்ரெண்டிங் வீடியோவிலேயே நான் சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சது 2 பேர். நேற்று ஒரே டைமில் பிடிச்ச ஒருத்தருக்கு 0வில் இருக்குது, பிடிச்ச இன்னொருத்தருக்கு டப்பில் போயிட்டு இருக்குன்னும் போது இந்த இந்த எங்கள் பெரிய டிவியில் என் தலை இப்படியும் தான் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் இந்த எட்டில் இருக்காரு, ஒருத்தர் இந்த எட்டில் இருக்காரா, என்ன சார் அப்படின்னு இப்படியே ஆட்டி ஆட்டி கழுத்து வலிச்சு தான் மிச்சம் எனக்கு. Why are you removing this? எதுக்கு எடுக்கறாங்க? I don't know, Ramon. I don't know. Is it because the numbers are going down? Is it because EVK is leading? DVK not leading. Only DMK only leading. All right. அழுகுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது, அழுவலன்ற. அண்ணன் அஸ்மான் 12 o'clock 1 o'clock மேல பாருங்க. டெஃபினெட்லி டிஎம்கே ஒரு மாபெரும் வெற்றி கண்டிப்பா பெறும். அதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. டெஃபினெட்லி வென் டிஎம்கே. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய வெற்றியை DS பாபு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரிடம், விஜயின் வேட்பாளரிடம் இழந்திருக்கின்றார். குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? இவர்தான் ஜெயிச்சவர். ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிராக ஜெயிச்சவர் விஜய் கட்சியில. முதல்ல அவரை ஓட விட்டாங்க பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி அதாயா ஹைலைட். என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. தம்பி பாப்பா, இன்னைக்கு தான் வந்து எரியுறான். ஏய், அவன் எரிஞ்சு பக்கம்டா. நீ பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண? நீ சொல்லு, என்ன பண்ண? ஏன் நவுத்துனால இங்கெல்லாம் காயின் இருக்கு நவுத்துனா அவன் துரத்திட்டு போகலாம். அவன் இதில் என்னன்னா, இப்போ இந்த விஎஸ் பாபு சார்ங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த தொகுதியில் அவர் நிற்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரா யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஃபேஸுக்கு பக்கத்தில் இருந்து அந்த சின்னம். எந்தெந்த நம்ம தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது. விசில் சின்னத்தை பார்த்தா அமுக்கணும், அவ்வளவுதான் மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்திருக்கு. எல்லாரும் விஜய் சாரோட அந்த ஒரு ஃபேஸுக்காக போட்டிருக்காங்க. இதை ஜெயிச்சவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இவங்க தான் அந்த டிவிக்கு ஜெயிப்பாங்கன்னு எக்ஸிட் போல்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஏஜென்சி. நாடக பத்தியா உனக்கு ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அனிமேஷன்ஸ் தான் பயங்கரம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாச்சாதரா. தமிழ்நாட்டு மக்கள்
முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள்லாம் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய அரசிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ என் புள்ள அப்படி அழுதது இல்லையே, அப்படி அழுது நான் பார்த்தது இல்லையே. ஐயோ ஐயோ என் புள்ள அப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே. ஐயா எத்தனை ஓவர்ல அடிச்சாங்க? இது ரிசல்ட்டுக்கு அப்புறமா நான் கூட இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். அதான் கேட்டேன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா, ஏன்னா கும்பிட்டுட்டு மட்டும் போறாங்க. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லி முடிஞ்சு. ஏங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் இந்த ஸ்பீச்ல எல்லாம் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லும்போது நான் இதை நினைச்சு பயந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட எங்க சப்போஸ் விஜய் தோத்தா இப்பவே வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க இது மாதிரி நடக்கும்னு. ஆனா அது பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஆப்போசிட்டா நடக்குது. ஸோ யாரு தோத்தாலும் இப்படி வருமுங்கிறது நான் அன்னைக்கு சொன்னேன். ஆனா அது நானே கொஞ்சம் டவுட்ல தான் இருந்தேன், விஜய்க்கு வருமான்னு. ஸோ அந்த கடைசி அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முதல் அந்த ரோட் ஷோவில் மக்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? அதான் சா ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும் போது என் மூஞ்சி வந்து விஜயகாந்த் சார் சிரிச்ச மாதிரி தான் இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சி அப்படித்தானே. என்னடா சரி நீ ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அவன் ப்ரோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கமான் கங்க்ராச்சுலேஷன். கிளம்புங்க, ஆடத்தை கலாச்சிப்போம். ஆடத்தை கலாச்சி போட்டேன். அது எப்படியோ போட்டோம். அது ஒன்றும் அதுல ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை வச்சு பேசுங்க. அப்படி சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், பேசுறது பெருக்கிறேன். திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதி கட் பண்ணி வச்சாதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒருவேளை நீங்கெல்லாம் பேசாம இருந்திருந்தாலே ஏதாவது நடந்திருக்குமோ? நீங்கெல்லாம் பேச 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 இந்த பாரு நாங்க சப்போர்ட் பண்றோம்ட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சொல்லல, இங்க சீமானண்ணனுக்கு ஒரு சீட்டாவது வந்திருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கூடவே இருந்து பிளான் பண்ணிக்கல. விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரட்டா. என்ன ஹீரோ சார், பூஃபாஸ்டர் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. இதுல உட்காடுறோம், கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு இப்படி சாஞ்சனா ஊந்துருவேன். ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காரு, எப்படி ராஜா பகவதி மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அந்த ஃபைனல் எடிட் யோசிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? இப்பயோ அந்த வைரல் மீமுக்கு இப்போ அதை போட்டிருக்கீங்க. ஐயா ஐயா இதில் நான் இந்த ஜனநாயகன் படத்தை யோசித்து பார்க்குறேன். அது ரிலீஸ் ஜனவரிக்கே வந்து ஓடி முடிஞ்சிருக்க வேண்டியது, அது தடப்பட்டது, லீக் ஆனதுக்கெல்லாம் இப்போ அப்படி நடந்தது நல்லதுன்னு யோசிக்கிறேன். ஏன் சொல்லுங்கள்? முதலாவது அது அப்போவே விட்டுருந்தா தளபதி விஜய் ஜனநாயகன்னு வந்திருக்கும் டைட்டில் கார்டு. இப்போ டைட்டில் கார்டு என்னன்னு போடுவீங்க? கண்டிப்பாக தளபதி விஜய்னு போட முடியாது. போடலாம், பட் அதுக்கு மேலே ஒரு பதவி கிடைச்சா அதெல்லாம் போடணும். இப்போ தேவையா? அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கு அந்த படம். அந்த படம் வெயிட் பண்ணியிருக்கு. இருங்க சார், தளபதி ஆமல தளபதி இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க, டைட்டில் கார்டை மாற்றுக்க. இப்போ பாருங்க, இப்போ அந்த படத்தை லீக்கான படத்தை எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. FDFS இப்போ யோசிப்பாங்க, யாரு பார்த்த வேலையோ தெரியல. இப்போ யோசிப்பாங்கல்ல, சே என்ன சார் இது அப்போ ஜனவரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா மார்ச்சோட ஓடி முடிஞ்சு ஒரு இது வந்திருக்கு. இப்போ சப்போஸ் அந்த படம் கேசரியோட ரீமேக்காகவே இருக்கட்டுமே,
படம் நல்லா இல்லை ஆனாலும் எப்படி ஓடுது பாருங்களேன்னு இப்போ வயிறறிய படம் நல்லா இல்லாட்டியும் பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் ஒன்று சார், ஒரு படம் லீக் ஆகி அந்த லீக்கு ஃபெயிலியர் ஆச்சு பார்த்தீங்களா? அது இந்த படம் தான். நீங்கள் எதை நினச்சி லீக் பண்ணீங்களோ அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படி ஒரு படம் லீக் ஆனதை பற்றி எவனும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. பாருங்களேன், அப்போ ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கதான் செய்யுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அது பெருசாகிடுச்சு. என்ன பண்ணுறது, மார்க்கெட் வேல்யூ பெருசாகி ஒஃபிஷியல் ஆயிடுச்சு. ஐயோ சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு எப்பயாவது இந்தியாவுக்கு வருவோம்ல, வித்தியாசமாக இருக்கும் ஃபீல். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு குறிப்பிட்ட 2 கட்சியே மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருந்த இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 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 ஃப்ரெஷ் பிகினிங், ஒரு ஒரு சேஞ்சு, புதுசாக ஒருத்தங்க வர்றாங்கன்ற ஒரு ஃபீலை தாண்டி நான் இந்தியாவில் இருக்கும்போது இந்த மாறி மாறி இந்த 2 கட்சியுமே ஆட்சியில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் இத்தனை வருஷம் ஒரு 15-16 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு புதுசாக இருக்கும். என்னென்னா, தளபதி சிஎம்மாக இருக்கிற டைமில் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சால் குச்சால் தான். நல்லா இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.